ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் மீ பிபி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் தமிழ் போர்ஷன்ஸ் இல்லாமல் சிபிஎஸ்சி தமிழ் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னா, எப்படி வந்து MP3 சாங்ஸை ஈஸியாக உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஜென்ரலாக நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். MP3 சாங்ஸ் எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும், அதில் நிறைய ஆட்ஸ் வரும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நானும் முதல்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஈஸியாக கற்றுக்கிட்ட ஒரு ட்ரிக், சிம்பிள் ட்ரிக், அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் போயிட்டு கூகுளில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி அதை டைப் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலா வந்து இன்டைட்டில் index.of MP3 சாங். நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து ஆடியோ இருக்கிற MP3 சாங். அதுக்கப்புறமா எனி சாங் நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸாக இருக்கலாம், ஹிந்தி சாங்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஒரு மியூசிக் டைரக்டரோட சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் படத்தோட சாங்காக இருக்கலாம். எது வேணுமோ அந்த MP3 ப்ராக்கெட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். நான் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நார்மலாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை எடுக்கும்போது, ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரி மாதிரி இருக்கும். ஒரு பேரண்ட் டைரக்டரிக்கு கீழே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா விதமான சாங்ஸும் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து மைண்டு டைவர்ட் ஆகாமல் வேறு எதையும் பார்க்காம உங்களுக்கு தேவையான சாங் என்ன அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஒரு சாங்காக வேணுங்கிற சாங்கை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஈஸியாக வந்துட்டு அந்த சாங் வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது நீங்கள் இப்போ பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாங், தேவைப்படுற ஒரு சாங் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் எங்கே டவுன்லோட்ஸ், ஜென்ரலாகவே டவுன்லோட்ஸுங்கிற இதில் தான் போயிட்டு சேவ் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல போய் சேவ் ஆகும். இப்போ என்னோடது இன்னும் டவுன்லோட் ஆகி முடியலை. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், இது எல்லாருமே நீங்களே பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆனோன்னு காமிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த சாங் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது. சேம் வே நீங்கள் வந்து யாரோட சாங்ஸ் வந்து எவ்வளோ சாங்ஸ் வேணாலும், இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் சிங்கரோட சாங்கோ, இல்லை ஒரு மியூசிக் படத்தோட சாங், மூவி சாங்கோ எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.